வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கக்கூடிய 5 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் தெலுங்கு படமான சாரி அப்படிங்கிற ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ இல்ல வில்லன் எப்படி வேணா சொல்லலாம். இவர் ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. ஒரு நாள் பறவைய போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்த நம்ம ஹீரோயினை பார்த்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஏன்னா அந்த கூட்டத்துல அவங்க மட்டும்தான் சாரி கட்டி இருந்திருக்காங்க. ஸோ சாரியோட ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவங்க மேல ஆசைப்படுறாரு. அவங்கள அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நேரத்துல ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேஸ்புக் பேஜ் மூலமா நம்ம ஹீரோயினுடைய டீட்டெயில் எல்லாம் அந்த ஹீரோ கலெக்ட் பண்றாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா அண்ணா இருக்காங்க. எப்பயுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரீல்ஸ் போடுறதா வழக்கம். ஸோ யாராவது அந்த ரீல்ஸுக்கு தப்பா கமெண்ட் பண்ணுனாங்கன்னா ஹீரோயினுடைய அண்ணன் அவங்கள தூக்கி போட்டு அடிச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு கோவக்காரர் தான் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினுடைய ஃபேஸ்புக் பேஜ் மூலமா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, வில்லனா நடிச்சிருந்த சத்யா யாதுவுடைய ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. ஹீரோயின் மேல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சைக்கோத்தனத்தை அவ்வளவு அழகா ரியலா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் சில இடங்கள்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துடைய டெக்னிக்கல் சைடை பத்தி சொல்லணும்னா, சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவும் நல்லா என்கேஜிங்காகவும் எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுடைய ட்ரெஸ்னால தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. கிளாமருக்கு இந்த கதையில நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாவே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஸ்கிரீன் பிளேவும் பெருசா சுவாரஸ்யமாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த த்ரில்லிங் போர்ஷன் மட்டும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஆவரேஜான படம். வேணும்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்கு, கிளாமர் சாங்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மசாக்கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பீச்ல அப்பாவும் பையனும் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உயிரோட இருக்காங்க, தண்ணி அடிச்சுட்டு தான் படுத்து கிடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த 2 கேரக்டரும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவுடைய சின்ன வயசா இருக்கும் போதே அவருடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோவுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோவுடைய அப்பா ட்ரை பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, வீட்டில் லேடிஸே இல்லை, லேடிஸ் இல்லாத வீட்டுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பொண்ணை தேடலாம்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் இவங்களுடைய லைஃப்ல நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ என்னமோ சந்தீப் கிஷன் தான். ஆனா இந்த படத்துல அதிகமா ஸ்கோர் பண்ணது ராவ் ரமேஷ் அப்படின்னே சொல்லலாம். மொத்த படத்தையுமே அவர் தன்னுடைய தோல்ல தாங்கி இருக்காரு. பல இடங்கள்ல அவருடைய காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா முரளி சர்மாவுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அவருடைய வில்லத்தனமா இருக்கட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாவும் கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு நல்ல படம் தான். பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் சீன்ஸ் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. 2 மணி நேரம் படம் தான், பட் அதுவே கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. லாஜிக்லாம் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன சமாதான புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டிட்டு வராங்க. ஸோ அவரு வந்து அதே ஸ்கூல்ல 2000 பேட்ச்ல படிச்சவர் தான். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சின்ன வயசுல அந்த ஸ்கூல்ல நடந்த சில இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளும் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த டைம்ல வான் மேக்சின் புக்கை காசு போட்டு எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு வாங்குறாங்க. அந்த புக்
புக்குனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷனை பற்றின அவேர்னஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதை கொஞ்சம் காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலாகவும் கொண்டு போயிருக்காங்க. 90s கிட்ஸுடைய காலகட்டம்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோனோ இன்டர்நெட்லாம் கிடையாது, புக்கு மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாகவே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சாய்னா பிளே ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன பலேரினா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவை ஒரு குரூப் கொலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான வித்தைகளையும் நம்ம ஹீரோயின் கத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிடைக்குது, சிலரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வருது. அந்த நேரத்தில் ஒருத்தரை கொலை செய்ய போகும்போது அவனுடைய கையில ஹீரோயினுடைய அப்பாவை ஒரு குரூப் கொலை செஞ்சாங்க இல்லையா, அவங்களுடைய கையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் இருந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குரூப் எங்க இருக்காங்க அப்படிங்கறத தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவங்கள தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஜான் விக் படத்துடைய கண்டினியூஷன் தான். சொல்லப்போனால் ஒரு பேரலான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஹீரோயினுடைய ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது, தண்ணீர் நெருப்பு இதை வச்சு பண்ணக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். இந்த படத்தில் எனக்கு ப்ராப்ளமாக பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. ஒரு ஊரையே நம்ம ஹீரோயின் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதையும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன த ஓல்டு காட் 2 அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துடைய முதல் பாகம் பார்த்தீங்கன்னா 2020 வருஷமே ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய கண்டினியூஷன் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல்ஸ் 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போர் தான். ஸோ அதில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல், அவங்களுடைய டீம் வந்து ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய டீம். சோ இவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி முதல் பார்ட்லயே நம்ம ஹீரோயின் கூட இருந்த பல 100 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த குயின் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கடலுக்கடியில புதைச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை வில்லி குரூப் சேர்ந்தவங்க மீட் எடுக்கிறாங்க. சோ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் நம்மளை காப்பாற்ற வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. ஹீரோயினும் சுதந்திர உலகத்துல இருந்தோம் அவங்களை காப்பாத்தாதனால இதனால கோவப்பட்ட அந்த குயின் அப்படிங்கிற பெண் அந்த வில்லி கூட சேர்ந்துடுறாங்க. சோ இப்ப இவங்க 2 பேருக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவியில் நடித்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டைம் ட்ரை பண்ணுங்க. சோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.